ஹே காய்ஸ், சண்டே மார்னிங். சண்டே எப்போவுமே மார்னிங் சர்ச் போயிட்டு வந்துடுவோம். போயிட்டு வரும்போதே வந்து மதியம் லஞ்சுக்கு வந்து ஃபிஷ்ஷு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஷ்ஷு வாங்கிட்டு வந்தேன். ஃபோட்டோக்கு பூ வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போதே பூலாம் வாங்கிட்டு வந்துட்டேன். சண்டேனாலே கோயிலுக்கு போயிட்டு வந்து எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் வேலை. பூ வச்சு கேண்டில் பற்ற வச்சு சாம்பிராணி ஏற்றி வச்சேன். நம்ம எங்கே போனாலும் என்ன பண்ணாலும் கடைசியில் வந்து நிற்கிறது கிச்சனுக்கு தான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஃபஸ்ட்டு ஸ்பியர்மெண்ட் டீ போட்டுக்கிட்டேன். அது கூடவே வந்து வாங்கிட்டு வந்த முட்டையில் வந்து ஒரு 4 முட்டை எடுத்து அவிச்சிக்கிட்டேன். அப்புறம் பச்சை பயிர் நைட்டு ஊற வச்சுருந்தேன், அதையும் வேக வச்சுக்கிட்டேன். ரீசெண்ட் டைம்ஸில் எங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ்லாம் ரொம்பவே மாறினதுனால எங்களுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இனிமேல் வந்து நம்ம ஃபுட் ஹேபிட்ஸ்லாம் ஒழுங்காக ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். மார்னிங்க்கு எப்போவுமே வந்து இட்லி தோசை அப்படின்னு சாப்பிடாம இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பயிர் ஐட்டம்ஸு, அப்புறமா வந்து முட்டை பழம்லாம் வந்து சேர்த்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம். வேக வச்ச முட்டையை எடுத்துட்டு அதில் இருக்க மஞ்சக்கரை எடுத்துட்டு ஒயிட்டை மட்டும் தான் எடுத்து போனாங்க எப்போவுமே மார்னிங்க்கு. அது கூடவே கொஞ்சமாக ஆரஞ்சு வச்சு பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. மதியத்துக்கு என்ன செஞ்சேன் அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.